மதுரை எய்ம்ஸ் கற்பனை காட்சி வெளியிட 10 வருடமா? முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மாதிரி வீடியோ வெளியிடப்பட்ட நிலையில் இதனை முதல்வர் ஸ்டாலின் செல்விமர்சித்துள்ளார். அதில் மதுரை வந்த ஒன்றே உள்துறை அமைச்சர் எய்ம்ஸ் என்ன ஆனது என சென்று பார்த்தாரா என கேட்டிருந்தேன். அதற்கு பதிலாக இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்துள்ளார்கள். 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ என நினைத்து விட்டீர்களா? இதற்கே 10 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. என்ன பதிவிட்டுள்ளார்? கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறுவது கர்நாடக ஐகோர்ட்டின் வேலை அல்ல. உச்சநீதிமன்றம் கன்னடம் தமிழில் இருந்து பிறந்தது என நடிகர் கமலஹாசன் கூறியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக ஹைகோர்ட் கூறியதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒருவர் ஒரு அறிக்கையை வெளியிடும் போது அதற்கு அனைவரும் ஒன்று சேர்வது குறிக்கிறது என கூறிய கோர்ட், ஒருவர் ஒரு கருத்தை தெரிவித்தால் அவரை மன்னிப்பை கேட்க சொல்வது ஐகோர்ட்டின் வேலை அல்ல என்றது. தூத்துக்குடியிலிருந்து நிலக்கரி ஏற்றி வந்த சரக்கு ரயில் தீ விபத்து. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து நிலக்கரி ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் 17வது பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டு சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது. இருந்த நிலக்கரி தீப்பற்றி இணைந்து சிதறி கீழே விழுந்ததால் இரும்பு பாதையை ஒட்டி உள்ள பகுதிகளில் இருந்த காய்ந்த புல்களில் தீப்பிடித்தது.